ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு G2G vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். அதில் நாங்களும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம மெனு என்னன்னா நெஸ்ட் பரோட்டா, மட்டன் பரோட்டா. இது நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பெருசாக தேவையில்லை, நார்மல் மட்டனுக்கு தேவையானது தான். இதில் வந்து ஹீரோ மட்டன், ஹீரோயின் வந்து ஆயிலு. ஸோ மாவு மைதா தான். நம்ம போயிட்டு இப்போது பரோட்டாக்கு மாவு பிசையலாம். ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி இதை நம்ம பண்ணிடணும். ஒன்றும் இல்லை, பெருசாக கொஞ்சம் சால்ட், 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட், 2 பிஞ்ச் ஆஃப் சுகர் அண்ட் ஒரு 200 கிராம் ஆஃப் பால் போட்டுக்கோங்க. எண்ணெய் எண்ணெய் தான் ராணி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால் எண்ணெய் கண்ணில் பார்க்காம அப்படி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா பரோட்டா நல்லா வரும். நம்ம அந்த அளவுக்கு போட வேண்டாம், இருந்தாலும் ஓரளவுக்கு போட்டால் தான் பரோட்டா. இது மாவு பிணையிறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் அடித்து பிணைஞ்சி நல்லா கொஞ்சம் ஒரு ஊற வச்சிடுங்க. இந்த பவுலில் நல்லா போட்டு ஊற வைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியனுக்கு நம்ம பிஸ்னஸ் ஆனால் பழைய ஆளுங்கெல்லாம் பிஸ்னஸ்க்காக மலேசியாவுக்கு போகும்போது அவங்க இதை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அப்போ மலேசியாக்காரங்க வந்து சாரங் பரங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரோட்டா பேர் வச்சு இவங்களே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரங் புரங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது சோயா எங்கள் அப்பாக்காக, வெஜ் எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ அவருக்காக இது வந்து சோயா வேக வச்சு நான் அப்பாவுக்கு தனியாக மட்டன் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி இது பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் மட்டும் சாப்பிடும்போது அப்பா சாப்பிட மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அப்பாவுக்கு அது அது அதில் வெஜ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுவேன். நார்மல் இது வெங்காயம், பட்டை சோம்பு போட்டு எண்ணெய் ஆயில் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அண்ட் தக்காளி போட்டுட்டு கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட் அண்ட் மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வேக வச்சிடுங்க. அண்டு நம்ம மெயின் கோர்ஸ்க்கு வரோம். இப்போ தான் மட்டன் கைமா எப்படி, ஐ மீன் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி கைமால பண்ணிங்கன்னா சின்ன பசங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் கைமால பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நார்மல் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க. ஏன்னா பரோட்டாவில் நம்ம நிறைய ஆயில் ஊற்றுறதுனால இதை நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பைசஸ், தேவையான ஸ்பைசஸ்லாம் பட்டை, சோம்பு, கிராம்பு அண்டு கொஞ்சம் ஒரு ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கூடும். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். 2 தக்காளி, ஆக்சுவலி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி, எங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் சொல்லிட்டாங்க. 1 ஸ்பூன் ஆஃப் 2 ஸ்பூன் ஆஃப் பூண்டு அண்ட் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இத்தனை நாள் வந்து மற்றவங்களுக்காக பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம விட்டுட்டோம். ஸோ இன்னமேலாச்சும் நம்ம ஹெல்த் பார்க்கணும். ஸ்பெஷலி லேடிஸ், நம்ம வந்து உக்காந்துட்டோம்னா வீடு உக்காந்துரும். ஸோ அதனால லேடிஸ் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். ஸோ நீங்கள் கேர் பண்ணுங்க. நம்ம வந்து பசங்களெல்லாம் பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், மாமனார் மாமியார் பார்க்கணும், ரிலேட்டிவ்ஸ் வரவங்கள பார்க்கணும். அதனால கொஞ்சம் கேர், உங்கள் ஹெல்த்தையும் கேர் பண்ணிக்கங்க ப்ளீஸ். இப்போ கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு இதை நல்லா வணக்கிக்கங்க. இது ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 or 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டயட்னா ஒரு 3 ஸ்பூன் ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் 4 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த அடி பிடிக்காமல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல். அப்புறம் 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு. இது நல்லா வணங்கட்டும். ஆக்சுவலி சீக்கிரம் தூங்குறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம், கண்ணுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது. இதில் 1.5 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நான் சால்ட் போடுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கி விடுங்க. நம்ம இதில் தான் இப்போ ஹீரோ போடுறோம். மட்டன் போட்டு இதில் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வணங்கட்டும். இதனால நம்ம சீக்கிரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
சீக்கிரம் எழுந்திரிப்போம். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 5, 6 விசில் விடுங்க. விசில் வந்துருச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. மாவு மிஸ்டர் கிரீஸ்வரன் விடா பிடிக்க போறாரு. பிகாஸ் எனக்கு கை வலிக்கும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை வலிக்கும்னு அவர் பண்றாரு. கிரீஷ்மா நல்லா ஆயில் போடு. ஆயில் போட்டுறணுமா இருக்கேன். நல்ல பெனக்கென்ன. ஓகே. பீடா பிடிக்க போறாரு இப்போ. ஆக்சுவலி கடையில் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வராது, நம்ம வீட்டில் செய்யணும். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கும் வரும். ட்ரை பண்ணால் கடையில் செய்கிற மாதிரிலும் நம்மளுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மைதா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். போது பரோட்டா ஹெல்த்துக்கு குட் இல்லை, பட் இருந்தாலும் பசங்களை விருப்பப்படுறாங்க இல்லையா? ஸோ நம்ம வெளியே சாப்பிடாம நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா, மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். கிரீஷ்மா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று சாமி. இருமா ஊட்டுறேன். நான் அதுக்கு தான் கிரேவியில் ஆயில் கம்மியாக ஊற்றினேன். சரி, இந்த எண்ணெய் போருமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த எண்ணெய் பார்த்தா அது நீ ஊற்றுறதுக்கு ஊற்றாமையாக இருக்கலாம் கூட, நானே செய்கிறேன். அம்மா, நான் உன்னைய பரோட்டா வீச சொன்னம்மா, நீ துணி துவைக்கிற. நான் என்னடா பரோட்டா கடையிலையாடா வேலை செஞ்சேன்? எனக்கு வர்றதை தான்டா நான் செய்ய முடியும். ஆக்சுவலி பரோட்டாவா உனக்கு வேணும் அவ்வளோதானே, அதை மட்டும் பாரு. சரி, ஓகே, கண்டினியூ. இது வந்து நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியோட மெலிசா தேய்ச்சிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சரி, நம்ம சீக்கிரம் தூங்கணும்னா கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்திரிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்திரிச்சோன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒர்க் பார்க்கலாம், அப்புறம் கண்டினியூவாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கும் பசிக்கும்ல சீக்கிரம் எழுந்திரிச்சா. ஸோ கண்டினியூவாக அது பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை டு இது பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தியில கீறி விட்டுக்கங்க, நூல் பரோட்டா மாதிரி. ஆக்சுவலி நூல் பரோட்டால பண்ணால் நல்லா இருக்கும். நூல் பரோட்டா நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி அது நம்ம வீட்டில் வரல. அது மட்டும் இல்லாமல் அது குச்சி குச்சா வருது. வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஓகே, இதை நம்ம சாஃப்ட் பரோட்டாலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஃப்ட் பரோட்டால ட்ரை பண்ணேன். இதை வந்து நல்லா நீட்டி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு நீட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் சுத்திக்கங்க. ரவுண்ட் சுத்திட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் தொட்டுட்டு கையிலேயே பண்ணிடுங்க. எனக்கு கையில பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நான் கையிலேயே தட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா பூரி கட்டையில பண்ணி இன்னும் கொஞ்சம் மெலிஸ் பண்ணிக்கலாம். மெலிஸ் பண்ணீங்கன்னா கீழே பேஸ் வைக்க முடியாது. ஸோ அதனால நான் கையில தட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இது வந்து அப்பாக்காக ஃபர்ஸ்ட்டு சைவம் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காக ஃபர்ஸ்ட்டு 2 பரோட்டா சைவம் போட்டு எடுக்கிறேன். கிரீஷ்மா, யார் மேல இருக்க கோவத்தை இப்படி அடிக்கிற? நான் யார் மேலமா நான் கோவப்பட போறேன்? யாரும்மா எனக்கு தீங்கு செஞ்சா? நாம் யாருக்கு தீங்கு செய்தோம்? நமக்கு யார் தீங்கு செய்வதற்கு? நம் சிவனே என்று இருக்கிறோம். ஓகே. இது வந்து எங்க அப்பாக்காக சைவ முட்டை. அது எப்படி பண்ணணும்னா, கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா பேட்டர் பண்ணிடுங்க. ஆம்லேட் போடுற மாதிரி. அது போட்டு நடுவுல நம்ம முட்டைக்கு பதிலா அது ஊத்துறேன் நானு. அந்த கடலை மாவு பேட்டர் ஊத்திட்டு, வாழை இலையில இந்த பரோட்டா வச்சுட்டு, சுத்தி தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுங்க. அந்த ஓகே. அப்பாவோட சைவ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சுத்தி மீன் மேக்கர் வச்சு நடுவுல அந்த பேட்டர் ஊத்தி பாருங்க, ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. கிரீஷ்மா, இதை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஓகேம்மா. அண்ட் இப்போ நம்ம செகண்ட் மட்டன் பரோட்டாக்கு வர போறோம். அதே மாதிரி கீழே இலை வைங்க, வாழை இலை வச்சு மேலே பரோட்டா, அதுக்கு மேலே நெஸ்ட் மாதிரி அந்த மட்டன் சாப்ஸ்
ரெடி பண்ணிட்டு நடுவில் முட்டை போட்டு பெப்பர் போட்டுட்டு வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நான் இந்த காரத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகாத்தூள், உப்புத்தூள், ஆயில், கொஞ்சம் வாட்டர் போட்டு கலந்து வச்சிருக்கேன். அதை மேலே ஊற்றி ஸ்டீம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்தோடனே பரோட்டா ரெடி. கிரீஷ்மா, இதை எடுத்துட்டு போய் இப்போ உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. சாஃப்டா இருக்குப்பா பரோட்டா. சூப்பராக இருக்குதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள லெமன் வச்சோம்னா என்ன இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது இதாயிடும், பழுத்து மாதிரி இருக்குங்களா. ஸோ அதை ஜூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிலிக்கான் இதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, அந்த லெமன் இதை எடுத்து போட்டு நம்ம ஜூஸ் போடுறதுக்கோ எதுக்குனாலும் அது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜூஸ் போடுறேன், அது கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட கியூப் மட்டும் போட்டுட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் சூப்பரா தான் இருக்கு. இன்னும் அந்த ஜில்னஸ் இறங்க இறங்க நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதர் டிப் இஸ், இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அத சொல்றேன். அ கனகாமரம் பூ இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த பீட்ரூட் தோல் இருக்கு இல்லையா? நம்ம வேஸ்ட் பண்ணாம அந்த அந்த தோலெல்லாம் வந்து அந்த செடிக்கு போட்டீங்கன்னா, அந்த பூ வந்து வயலட் கலரா பூக்கும். பார்க்க ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. ஆ, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க G2G Vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுல நாங்களும் இருக்கணும்.